ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் மேனகா ஹரிஷ் விலாகில் இருந்து மேனகா பேசிகிட்ருக்கேன். சப்போஸ் நம்மளோட வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதோட பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு ஸ்டார்டிங் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு தான். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த மீன் குழம்பு நான் செய்யலை, என் பொண்ணு செய்கிறா. அவள் செய்கிறத தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி செய்கிறா அப்படின்ட்டு. ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் சின்ன சின்னதாக ஒன்று காட்டுவேன் உங்களுக்காக. அது என்ன அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என் பொண்ணை பற்றி மெயினாக சொல்கிறேன். அதனால் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்கள் பெரிய பாப்பா செஞ்ச இந்த மீன் குழம்பு அந்த வீடியோன்ட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவள் தான் செஞ்சிட்ருக்கா. முதல் அவளே கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சு சட்டியில் எண்ணெயும் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், மிளகு, அதோட வடகமும் போட்டிருக்காங்க. வடகம் போட்டதுமே கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டதுமே பச்சை மிளகா ஒரு 3 லைட்டாக கீறி போட்டிருக்காங்க. அப்புறம் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் கட் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு கட் பண்ண தெரியும், ஆனால் பெருசாக கட் பண்ணுவாங்க. பாருங்களேன், இவங்க தான் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள், சமைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக கிச்சன் எட்டாது ஹைட்டு. அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எட்டாவது கிச்சனில் ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு தான் சமைப்பாங்க. அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டூல் மேலே ஏறி நின்று தான் சமைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சமைக்கும் போதெல்லாம் பார்த்துருக்காங்க எப்படி செய்யணும், என்ன நெக்ஸ்ட்டு போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு அப்பப்போ டவுட் வந்ததுன்னா கேட்டுப்பா. ஆல்ரெடி நான் வெங்காயம் நான் தான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் நான். ஜஸ்ட் அவங்க செய்கிறாங்க. கீழே பார்த்தீங்களா, அந்த ஸ்டூல் தான் நான் சொன்னேன். அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்னா தான் கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது வதக்க செய்யலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க இல்லையா, அதை பார்த்து வதக்கணும் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி அப்படி தான் கீழே நின்றுக்கிட்டு வதக்குறேன்ற பேரில் கிட்ட போய் வதக்கியிருக்காங்க. மூஞ்சியில் தெரிச்சிட்ருக்கு எண்ணெய். அதுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு பயம், அந்த மாதிரி பண்ண வேண்டான்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஸ்டூல் போட்டுட்டு அதில் ஏறி நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கிட்டாங்க, தக்காளியும் போட்டு வதக்கிட்டாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கின உடனே இந்த இந்த இதுவெல்லாம் நான் தான் இந்த மிளகாய், மஞ்சத்தூள், இந்த உப்போட அளவெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பெரிய பாப்பாவுக்கு தெரியாது. ஸோ நான் தான் இத்தனை ஸ்பூன் போடணுன்னு பக்கத்தில் நின்று சொல்ல அவங்க எடுத்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ வெங்காயம் தக்காளி வதக்குனதுமே அவங்களே மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு, இல்லை உப்பு இதில் போடலை கரெக்டு. ஏன்னா கரைசல் புளி கரைசல் இருக்கும் இல்லையா, அதில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வதங்கினதும் அவங்க வெறும் மஞ்சள் போட்டுக்கிட்டு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு வதக்கிட்டாங்க. இதோ பாருங்கள், இதுதான் புளி கரைசல். ஆல்ரெடி நான் தான் கரைச்சி வச்சுருந்தேன் உப்பு போட்டு. ஸோ அது நல்லா வதங்கினதுமே இதை போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றணும்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வதங்கினதுமே எடுத்து ஊற்றிட்டாங்க. புளி தண்ணி ஊற்றினதுமே நல்லா கொதிக்குது பாருங்கள். அதை நான் அளவு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கரண்டியில் கொதிக்கும்போது ஒரு கலக்கு கலக்கி எடுத்து ஊற்றி பார்க்கணும். ரொம்ப ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாதுமா, கொஞ்சம் திக்காகணும். அந்த மாதிரி திக்காச்சு நம்ம கரண்டியில் அந்த குழம்பு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் மீன் போடணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் அவங்க கலக்கிட்டு அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்குறாங்க, அந்த திக்னஸ் வருதா அப்படின்ட்டு அவங்க. அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொதித்த பிறகு தான் நெக்ஸ்ட்டு மீன் போட்டாங்க.
மீன் வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். மீன் எடுத்து போட்டாங்க. போட்டதும் அதுவும் சொன்னேன், ஒரே ஒரு கொதி தாம்மா வரணும், கரண்டியை வேற போட்டு இந்த மாதிரி கலக்கிட்டா. சொன்னேன், ரொம்ப கலக்காதம்மா, மீன் உடஞ்சிரும், அந்த மாதிரி கலக்கக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்களேன், எடுத்து எடுத்து பார்க்குறா, டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக எடுத்து எப்படி செஞ்சுது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும்மா அப்படின்னு சொன்னேன். ஏம்மான்னா, இல்லைம்மா மீனெல்லாம் உடஞ்சிரும், ஸோ ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிவிடுன்னு சொன்னதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட கொத்தமல்லி தூவிட்டா. அது சட்டின்றதால ஆஃப் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொதிச்சிட்டு தானே இருக்கும். ஸோ ஆஃப் பண்ண பிறகு இது கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. மீன் வறுவல் செய்கிறதுக்காக மீன் வறுவலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் அதோ நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுமா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப கம்மி எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன், அதிகமாகலாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ண அதுவே எண்ணெய் நிறைய இழுத்துக்கிடுச்சு மீன். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. மீன் வறுவல் ரெடி பண்ணதும் நெக்ஸ்ட் என்ன, சாப்பிட வேண்டியது தான். அவங்க தட்டில் பாருங்கள், அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாதம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு அவங்க சமைச்ச அந்த மீன் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, மீன் குழம்பையும் ஊற்றிக்கிட்டு மீன் வறுவல் வச்சுக்கிட்டு சைடில் கிண்ணத்தில் ரசமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க லஞ்ச் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு சின்ன விளாக் மாதிரி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். Thank you friends. Okay, bye.